சபைக்குள்ளே யார் எகிப்தியர்? யோசித்து பாருங்க. எகிப்தினுடைய கலாச்சாரங்கள் என்ன? எகிப்தியருடைய பழக்க வழக்கங்கள் என்ன? பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவங்கள் கண்களை திறப்பாராக. இந்தந்த கூட்டத்தாரை விட்டு நீங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த கூட்டத்தாரோடு கூட நீங்கள் ஆராதிக்க முடியாது. யார் எப்படி என்று உங்களுக்கு தெரியாது என்பதல்ல, உங்களுக்கு தெரிந்தும் கண்சாடையாக இருக்கிற ஆராதனைகள் இருக்கிறது. அது புத்தியில்லாத ஆராதனையிலே ஒன்று. இங்கே பலி செலுத்தப்படுகிறதே முதலில் உலக சிநேகத்தை பலி செலுத்த வேண்டும். அருவருப்பை அகற்றுகிறதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? எகிப்தியர் யார்? போஜன பிரியர்கள் எகிப்தியர்கள். எகிப்தில் தான் இந்த அப்பம், இறைச்சி இதெல்லாம் இஸ்ரேல் புத்திரர்கள் கேட்டாங்க. இதெல்லாம் எகிப்தினுடைய உணவிலே அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பார்வோன். வேலையில் முக்கியத்துவம் கொடுத்து வேலை உணவு இவர்களுக்கு ஆராதிக்க நேரம் இல்லை. ஜெபிப்பாங்க, நாமம் தரிக்கப்பட்டாலும் ஜெபிப்பாங்க. பெருமூச்சாகவே ஜெபம் காணப்படும். நடந்தால் உசுனோம், வந்தா போனோம், எப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவாரோ, எப்போ தான் என் பிள்ளை குடிய விடுமோ, எப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் ஆகுமோ, எப்போ தான் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை செல்வம் வருமோ, இந்த முறுமுறுத்தல் அல்லது பெருமூச்சினுடைய ஜபங்கள் இருக்கும். இது ஒரு முறையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்ததாக இந்த எகிப்தியர் என்று சொன்னால் சுபாவுக்கள் எப்படி இருக்குன்னா, போத்திபாருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மோசே, அதாவது யோசேப்பினுடைய முக ரூபம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அந்த பார்வைக்கு ரூபமுள்ளவனாக இருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், காரிய சமத்தன். இந்த பெண்மணி, திருமணமான பெண்மணி, கள்ள உறவு வைப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எகிப்தியர்கள். கள்ள தொடர்பு, விபச்சாரம், வேசித்தனம் தலையாக இருக்கும் எகிப்தியருடைய வாழ்க்கையில். ஆதியாகமம் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் பார்வோன் எழுப்புகிறான். இந்த 38, 39 அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்த்தால் போத்திபாருடைய மனைவி யோசேப்புக்கு தன் வசப்படுத்த விரும்புகிறான். கள்ள தொடர்பு இதெல்லாம். இந்த சுபாவ கிளைகள் கொண்டவர்களோடு கூட நான் பலி செலுத்த முடியாது. இதை பழக்கத்தில் வைத்திருக்கிறோடு கூட பாவிகள் என் சபையில் இருப்பதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ பலி செலுத்துகிற பொழுது என்னவென்றால் உன்னுடைய அருவருப்பு அகற்றப்பட வேண்டும், நீ அலைந்து திரிவதில்லை. பலியிடுதலே அருவருப்பு இருக்கும். அவன் தான் ஏன் தவறு செய்கிறான்? அவனுக்கு ஒரு இடம் இருக்கிறது மனசில். எகிப்தியர் உடைய ஆவி இது, எகிப்தின் ஆவி இது. போகாத, அவன் ஆராதனைக்கு விட மாட்டேன். நீ ஜெபம் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணு, சோத்திரம் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணு, எதுவாக இருந்தாலும் இங்கே பண்ணு, ஆனால் அவனை அனுப்ப மாட்டேன். அனுப்பி விடாது இருக்கிறது தான் எகிப்திய காலம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகள் எல்லாம் கொலை செய்வதற்கு முன்னே வருவான். பார்வோன் என்ன செய்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா அதை கொலை செய்யும்படி மருத்துவச்சிகளுக்கு கட்டளை இடுகிறான். சிசுவதை அபாஷன் பண்ணுறது, கள்ள தொடர்பு,